வணக்கம் உங்களே. இன்றைய பதிவு மரண பயம். மரணத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுறோம். இந்த உலகத்துல பிறக்கும் உயிரினங்கள் அனைத்து உயிரினங்களும் இறப்பதுக்கு தான். அது இறந்து போறது உறுதி. அப்படி இருந்தும் மற்ற உயிரினங்களும் பயப்படதான் செய்யுது. நம்ம ஒரு பாம்பை அடிக்க போறோம், அது ஓடத்தான் செய்யுது. ஒரு புழுவை நம்ம தொட்டாலே ஓடும். எறும்பை நீங்க லேச தொட்டாலே ஓடும். பாச்சாம்பள்ளி எதுவும் எல்லாமே மரண பயத்துலதான் வாழுது இந்த பூமியில. நீங்க எந்த மிருகமா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், இல்ல உயிரினங்கள் எதப்பி நீங்க தொட்டாலும் அது ஓடத்தான் செய்யும். நம்ம கொண்டு விடுவாங்களோ அப்படின்னு. அதுக்கு என்ன அறிவு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மனிதர்கள் 6 அறிவு பட்டிருக்கோம். ஆனால் நம்ம தான் மரணத்தை கண்டு பயப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் எல்லா உயிரினங்களும் சாதாரண புழு பூச்சியில இருந்து எறும்புல இருந்து எல்லா உயிரினங்களும், கொசு, ஈ, எல்லா உயிரினங்களும் மரண பயத்தோட தான் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கு. மனிதனும் மரண பயத்துலதான் இருக்கான். அப்போ மரணத்தை கண்டு நம்ம பயப்படலாமா அப்படின்னா, மரண பயம் அப்படிங்கிறது பலருக்கு பல வழியில வருது. சிலவங்களுக்கு நோய் மூலமா வருது, சிலவங்களுக்கு விபத்து மூலமா நடக்குது. ஆமா, விபத்து மூலமா நடக்கும். கோமா ஸ்டேஜ்லயே இருப்பாங்க, பல வருஷமா கோமா ஸ்டேஜ்லயே இருப்பாங்க. சிலவங்களுக்கு கை கால் ஊனமாயிரும், அப்படியே பல வருஷங்கள் இருப்பாங்க. சிலவங்களுக்கு பக்கவாதம் வந்துடும், நடக்க முடியாமலே பல வருஷங்கள் இருப்பாங்க. சிலவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும், ஆனா தூக்கம் வராது. ஆமா, நைட் ஆயிட்டுனா அவனுக்கு மரண பயம் வந்துடும். அப்படி நிறைய பேர் வாழ்றாங்க. ஆமா, தூக்கம் வராது, அது ஒரு பயம், மரண பயம். தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்டு ஆகிட்டுனா அவருக்கு அவ்வளவு பல்லன்னு இருக்கும். மாத்திரைகள்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா எல்லாம் ஒருத்தர் சொல்லுவாங்க, பெரிய வசதி போச்சவர், தூங்கவே மாட்டாராம். நைட்டு பூரா வீதியில நடந்துகிட்டே இருப்பாராம். எப்படா விடியும் அப்படின்னு. பெரிய வசதி படைத்தவர். இப்ப இந்த மாதிரிலாம் தூக்கம் இல்லாம மரண பயத்துல இருந்தவங்க இருக்காங்க. சிலவங்க பல வருஷமா குருடாவே வாழ்ந்திருக்காங்க. நல்லா கண்ணு தெரிஞ்சிருக்கும். 40-50 வயசுக்கு அப்புறம் கண்ணு தெரியாது, எப்படியோ இதாயிரும். அப்போ என்ன ஆகும் அவங்க நிலைமை? இப்படி மரண பயம் ஒவ்வொருக்கு. அது பயம் அப்படிங்கிறது பாவம். மரணம் நிகழ்றது பாவத்தை பொறுத்தா மரணம் நிகழும். நம்ம பாவம் குறையா இருக்கு அப்படின்னா மரணம் ஈஸியா இருக்கும். பாவம் செய்யாதவர்கள் மரணம் ஒரு நொடி பொழுதுதான். நல்லா பேசியிருப்போம், ஒரு நொடியில சேர்த்து போவோம். இது பாவம் செய்யாதவங்களுடைய மரணம் இப்படிதான் நிகழ்வு. பாவம் அதிகமா செஞ்சவங்களுடைய மரணங்கள் தான் இறப்பு வரவே வராது. வாரம், மாசம், வருஷம்னு இழுத்துக்கிட்டே போகும். ஆமா, ஈசி சேர்லயே பல ஆண்டுகள் பேண்டு மோண்டு வாழ்ந்து மறைஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? நரக வேதனை. அப்ப நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தான் அந்த மரண பயத்தை நமக்கு தருது. இதை மாற்று கருத்து இருக்கவே முடியாது. நம்ம செஞ்ச சின்ன பாவம் உடனே மரணத்தை நமக்கு தருது. பெரிய பாவங்கள் அது பெரிய விதமான பயத்தோட மரணத்தை கொடுக்குது. பல வருஷமா விட்டுவே பேண்டு மோண்டு அதிலே இருந்து நடக்கவே முடியாம ஈசி சேர்லயே வீட்டிலே நடந்துக்கிட்டு, அம்மா ஒரு துணை இல்லாம உங்களால இருக்க முடியாது. அப்படின்னா வாழ்க்கையை ஓட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இதெல்லாமே
பாவத்தோட விளைவு. ஒருத்தர் வந்து ஆனந்தமா இறக்காரு, ஒரு வலி வேதனை இல்லாம ஒரு நொடி பொழுதுல இறந்துருந்தாரு அப்படின்னா அவருடைய பாவம் ரொம்ப செய்யல அவரு. சரி, இந்து சாஸ்திரப்படி பாவம் செஞ்சவங்க வந்து மறுபிறவிலையும் அந்த பாவம் தொடரும் அப்படின்னு நம்மளுடைய இந்து சாஸ்திரங்கள் சொல்லுது. மறுபிறவியும் தொடரும் அப்படின்னா அப்ப பாவப்பட்ட ஜென்மம் மறுபிறவில என்ன செய்யும்னா பாவப்பட்ட இல்லத்துல போய் பிறவி எடுக்கும். இந்த ஜென்மத்துல பாவங்கள் செஞ்சு பாவப்பட்டு இறக்குது, அகால மரணம், விபத்துல இறந்து போகுது. இப்படி இறந்து போன ஆத்மா அது காலகட்டம் ஒரு 90 வயசு வரைக்கும் இருக்கணும். 90 வயசு வரைக்கும் இந்த பூமியில அலையும், ஆவியா அலையும்ங்காங்க. அது இந்து சாஸ்திரம் சொல்லுது. அந்த காலம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அடுத்த ஜென்மத்துக்கு போகுது. அப்போ அது பாவப்பட்ட ஆத்மாவா இருந்தா அடுத்த ஜென்மத்திலையும் பாவப்பட்ட இல்லம், ரொம்ப நஞ்சி நொஞ்சி ரொம்ப கஷ்டத்தோட வாழக்கூடிய இல்லத்துல போய் பிறக்கும். சரி, அந்த பாவப்பட்ட ஜென்மம் வந்து பாவப்பட்ட இல்லத்துல பிறக்கும்னா அதுக்காக கஷ்டப்பட்ட வீட்டுல மட்டும்தான் பிறக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நல்ல வசதியுள்ள வீட்லயும் அது போய் பிறக்கும். அங்க போய் என்ன செய்யும்? அவங்கள பூரா நிம்மதியா இருக்க விடாது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனாலும் அவங்களையும் நிம்மதியா இருக்கக்கூடாது. அந்த ஆன்மா போய் அவங்கள பாடாப்படுத்தும். அதுதான் பாவப்பட்ட ஜென்மம் பாவப்பட்ட இல்லத்துல போய் தான் பிறவி எடுக்கும். புண்ணிய ஆத்மா புண்ணிய இல்லத்துல போய் பிறவி எடுக்கும். அப்ப இறப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம தான் உருவாக்குறோம். நம்ம இறப்ப நம்ம தான் தேர்ந்தெடுக்கோம். புரியணும், நல்லா புரியணும். நம்மளுடைய இறப்பு நம் கையில். அடுத்த ஜென்மத்துல பிறக்கமே அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அடுத்த ஜென்மத்துல போய் இன்னொரு வீட்டுல போய் பிறக்க போறோம். அது நல்ல வீட்டுல பிறக்கணுமா, கெட்ட வீட்டுல பிறக்கணுமா, சந்தோஷமான வீட்டுல பிறக்கணுமா, இல்ல துக்கமான வீட்டுல பிறக்கணுமா அப்படிங்கிறது நம்ம தான். இந்த ஜென்மத்துல வாழ்க்கையை தான் நம்ம அதை டிசைட் பண்ணுது. அப்போ இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்றது வந்து எதெல்லாம் டிசைட் பண்ணுது? நம்மளுடைய பிறப்ப அதுதான் தேர்வு செய்யுது. எப்படி நம்ம இறக்கணும் அப்படிங்கிறத அதுதான் தேர்வு செய்யுது. இந்த ஜென்மத்துல நம்ம எப்படி துடிதுடிக்கி இறக்கணுமா, துன்பப்பட்டு இறக்கணுமா, இல்ல ஒரு நொடி பொழுதுல இறக்கணுமா, சந்தோஷமா இறக்கணுமா, அவதிப்பட்டு இறக்கணுமா, இது எல்லாத்தையும் நம்மளுடைய பாவம். இப்போ வாழ்றோமே, இந்த பாவம் தான் அதை வந்து நிகழ்ச்சியா கொண்டு வருது வாழ்க்கையில. அதே மாதிரி அடுத்த ஜென்மத்துல நம்ம பிறக்கிறோம்ல, அதையும் இந்த வாழ்க்கை தான் நம்ம தேர்வு செய்யுது. நல்ல இடத்துல பிறக்கணுமா இல்ல கெட்ட இடத்துல பிறக்கணுமா அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த ஜென்ம வாழ்க்கை தான் தேர்வு செய்யுது. இதுதான் ஜாதக பலனாவும் வருது. நம்ம இந்த ஜாதக பலன் அப்படிங்கும், ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம தலையெழுத்த சொல்லக்கூடிய ஒரு பலன். அப்ப அந்த பலன் சொல்லுது அப்படின்னா அது இந்த நம்ம இந்த இப்போ வாழ்ற வாழ்க்கையை தான் அடுத்த ஜென்மத்துல ஜாதக பலனா நமக்கு சொல்லுது. இந்த பாவத்தை பூரா அந்த அடுத்த ஜென்மத்துல நம்ம கழிக்கணும். அப்ப நம்மளுடைய இறப்பு அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எவருக்கும் பாவம் செய்யாம, எவரையும் அளவிடாம, எவர் வைத்தறிச்சலையும் பெறாம, ஆமா, அதாவது வெளியுள்ளவங்க வைத்தறிச்சல் வேற, அது போக வீட்டுல மனைவி, மக்கள், குழந்தைகள், அப்பா, அம்மா, உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரன், இப்படி எல்லாருடைய மனத்திலையும் நம்ம வந்து எதிரிங்கிற மனப்பான்மையை உருவாக்கக்கூடாது. எல்லாருமே நம்மளை வாழ்த்துற மாதிரி இருக்கணும். யாருக்கும் உபகாரம் செய்யலைன்னா ஓத்திரியும் செய்யாம இருக்கணும்பாங்க. யாருக்கும் உபகாரம் செய்யலினாலும் ஓத்திரியும் செய்யாம இருக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம யாருக்கும் ஓத்திரியும் செய்யாம வாழ்ந்தாலே நம்மளுடைய இறப்பு பயம் தேவையில்லை. நம்ம
நம்மளுடைய இறப்பு வந்து ஒரு நொடி பொழுதுல இருக்கலாம், இல்ல ஒரு நாள்ல இருக்கலாம், இல்ல 2 நாள்ல இருக்கலாம். அது பாவத்தோட தன்மையை பொறுத்து. இல்ல நான் இருக்கிற வரைக்கும் எவனையாவது அடிச்சுதான் சாப்பிடுவேன், எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அடிச்சு பிறக்கி நம்ம சேர்த்து வச்சோம்னா, இல்ல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா, நம்மளுடைய இறப்பு வந்து படு பயங்கரமா இருக்கும். ஆமா, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் வலி வேதனையோட. இது வந்து எழுதப்படாத உண்மை. இல்ல எழுதியிருக்கலாம், நம்ம சாஸ்திரம், இந்து சாஸ்திரம் வந்து பெரிய கடல், அதுல வந்து பல லட்சம் சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் அவர்களால் எழுதப்பட்டது. அவங்க வேற வார்த்தையில எழுதியிருக்கலாம், நான் சொல்ற வார்த்தையை வேற வார்த்தையில எழுதியிருக்கலாம். ஆமா, ஆனா அவங்க எல்லாம் படிச்சது கடல் மாதிரி, நம்ம அதுல தூசி. என்னுடைய ஞானம் அப்படிங்கிறது வந்து அது தூசி, அவ்வளவுதான். நான் உணர்ந்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் நம்மளுடைய இறப்பு பயம். அப்படின்னா பாவம் தான் இறப்பு பயத்தை தேர்வு செய்யுது. ஒரு நொடியில இறக்கணும் அப்படின்னா பாவம் செய்யாம இருக்கணும். ஒரு நாள்லயாவது துன்பப்பட்டு இறக்கணும்னாலும் பாவம் செய்யாம இருக்கணும். இல்ல பாவம் நான் செஞ்சு எப்படியாவது எனக்கு இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு பூரா அளவிட்டோம்னா நாளைக்கு நம்மளுடைய இறப்பு, நம்மளுடைய குடும்பத்தோட இறப்பு வந்து படு பயங்கரமா இருக்கும். வராது, நம்ம நினைச்சாலும் இறப்பு வேதனைப்பட்டு வழிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எப்படியாவது இறைவா நீ எடுத்துக்கோனாலும் போகாது, உயிர் போகாது, எடுத்துக்கிட்டே கிடக்கும். ஏகப்பட்ட வேலை பார்க்கும். நான் கருத்து சொல்றேன், ஏகப்பட்ட வேலைகளை பார்க்கும். நரக வேதனையில தான் வாழ்ந்திருக்காங்க. ஆமா, ஆனா தெரியாது, நமக்கு தெரியாது. வெளியிருந்து பார்க்கும்போது ஏதோ சுகவாசியா இருக்கிற மாதிரி தெரியும் அவங்க எல்லாம். ஆமா, நிறைய பேர் படுத்த படுக்கையில பல வருஷம் இருந்திருக்கான், பல வருஷமா மூத்திரவாரியை தூக்கிட்டே பல வருஷமா நடந்திருக்கான் சிலவன். ஆமா, அதெல்லாம் நரக வேதனை. ஈச்சர்லயே நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. மோண்டு பேண்டு மோடுறதும் தெரியாது, பேடுறதும் தெரியாது, அப்படியே வாழ்ந்திருக்காங்க. இறப்பு செலவங்க இறந்து போவோம் தெரியாமலேயே பல கோடியை சேர்த்து வச்சு வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஏகப்பட்டது நம்ம கண்ணுக்கு தெரிய வாழ்ந்திருக்காங்க, கண்ணுக்கு தெரியாமலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பல பேரை பார்த்திருக்கேன். பல ஆண்டு காலம் கண்ணு தெரியாமலாம் வாழ்ந்திருக்காங்க. தெரிஞ்ச கண்ணு தெரியாம போய் பல ஆண்டு காலம் அந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க. பேடுறது தெரியாது, பேடுற இடம் தெரியாது, மோடுற இடம் தெரியாது. யாராவது ஒரு ஆள் இருந்தா தான் தெரியும். சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பிட்றோம் தட்டில் இருக்குன்னு தெரியாது. இப்படி வாழ்ந்து மறைஞ்சவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. இது எல்லாமே பாவத்தோட விளைவு. முந்தின ஜென்ம பாவத்தை தான் இந்த ஜென்மத்துல நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை நம்ம இப்பவே ஒரு பாவத்தை செய்யறோம். எப்படியாவது பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தையும் சேர்த்து இந்த பாவத்தையும் சேர்த்து இப்போ வாழ்ந்து இப்ப அடுத்த ஜென்மத்திலையும் வாழ போய் அப்பவும் வாழனுக்கு ரெடியாகி அப்போ புரிவோம் நண்பர்களே. பாவம் இல்லாத வாழ்க்கை, உபகாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓத்திரியம் இல்லாம வாழணும். யாருக்கு? நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, நம்ம சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கு. நம்ம என்ன இது பண்றோமோ, தொழில் பண்றோமோ, அதனால யாருக்கும் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு வியாபாரம் பார்க்கீங்க அப்படின்னா மக்களுக்கு பயன் தரக்கூடிய வியாபாரம் பார்க்கணும், கெடுக்கக்கூடிய வியாபாரத்தை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பாவம் தான். அப்போ பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா பயமில்லாத இறப்பு நமக்கு கிடைக்கும். புரிவோம் நண்பர்களே. மேலும் ஒரு பதிவாக நன்றி, வணக்கம்.